அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். அதனால் எல்லாம் கதர் தான் என்று இருக்க முடியுமா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். ஒருவர் வந்தார், ஜினா செய்திருந்தார். அல்லாஹ் பாதுகாப்பான விபச்சாரத்தை விட்டு, அவருடைய வழிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜினா, அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற போனார்கள். ஹத் என்றால் தண்டனை. அவர் சொன்னார், உமரே, அல்லாஹ்வின் கதரால் தான் நான் விபச்சாரம் செய்தேன். என்ன சொன்னார்? அல்லாஹ்வின் கதரால் தான் நான் என்ன செய்தேன்? விபச்சாரம் செய்தேன். அல்லாஹ் நாடாமல் செய்திருக்க முடியுமா? அல்லாஹ்வின் கதரால் தான் விபச்சாரம் செய்தேன். தோழர்களை அழைத்தார்கள், உனக்கு தண்டனையை கொடுங்கள். அவரிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ் நாடியதால் தான் உனக்கு தண்டனையும் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். நீ அப்படி பேசினால் நானும் அப்படி பேசுகிறேன். அல்லாஹ் நாடினால் தான் விபச்சாரம் செய்தாயா? அல்லாஹ் நாடினால் தான் உனக்கு தண்டனையும் பெற்றுக்கொள். இப்ப கதர் என்பது அல்லாஹ் அறிந்தது, அல்லாஹ் அதை எழுதியது, அல்லாஹ் அதை நாடியது, அல்லாஹ் அதை படைத்தது. படைத்ததில் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த தேர்ந்தெடுப்பின்படி மனிதன் தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டால் அவன் நன்றி செலுத்துபவனாகவும் மாறலாம், மாறு செய்பவனாகவும் மாறலாம். ஆனால் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இல்மில் இல்லாமல் கிடையாது. அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான் என்றும் அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் மாறு செய்வானா என்றும் அல்லாஹ்விற்கு தெரியும். என்ன கேள்வி வரும்? அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் விடுகிறான்? இது கேட்கக்கூடாது. ஏன் அல்லாஹ் விடுகிறான்? கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இல்மில் உள்ளது, அது அல்லாஹ்வுடைய கதரில் உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாட்டத்தில் உள்ளது. எப்படி புரியலாம்? எப்படி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள் புரிந்தார்கள்? கொஞ்சம் புரியுங்க. கதருடைய விஷயத்தை முழுமையாக அறிய முடியாது, அது மறைக்கப்பட்ட இல்ம். நம்முடைய புரிதலுக்கு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் புரியலாம். எப்படி? கதர் என்பது அல்லாஹ் முடிவு செய்ததால் தான் நடக்கிறது என்பது கிடையாது. அல்லாஹ் முடிவு செய்தான் அதனால் தான் நடக்கிறது என்பது கிடையாது. அல்லாஹ் நடப்பதை அறிந்திருந்தான், அறிந்திருந்ததை எழுதினான், எழுதியதை நாடினான், நாடியதை படைத்தான், அந்த மனிதன் அதை செய்தான். புரியுதா? கதர் அல்லாஹ் நாடியதால் தான் நடக்கிறது, உண்மைதான். ஆனால் அல்லாஹ் எழுதியதால் தான் இது உருவாகியதா? அல்லாஹ் எழுதியதால் தான் இவன் சொர்க்கவாதியாக மாறினானா? அல்லாஹ் எழுதியதால் தான் நரகவாதியாக மாறினானா? அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த படைப்பை படைத்தால், இந்த படைப்பிற்கு நான் இதை கொடுத்தால் அவன் எதை தேர்ந்தெடுப்பான் என்பதை அல்லாஹ்விற்கு தெரியும். அதை அல்லாஹ் எழுதினான். புரியுதா இல்லையா? அல்லாஹ்விற்கு தெரியும். அது நடப்பதற்கு முன்னாலும் அல்லாஹ்விற்கு தெரியும். அதான் நம்பிக்கை. அப்படித்தானே இல்லையா? நான் தேர்ந்தெடுப்பது எப்படி அல்லாஹ்வுக்கு தெரியும்னு கேட்க கூடாது. நான் இன்னைக்கு பாவம் செய்வனா நன்மை செய்வனா சொல்லி எனக்கு தெரியாம இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அது இன்னைக்கு தான் தெரியணும், நேற்று தான் தெரியணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியணும், நான் பிறந்ததுக்கு பிறகு தான் தெரியணும் இருக்கு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுடைய இல்ம் அஸலி, நிரந்தரமானது. அல்லாஹ்விற்கு தெரியும் மறுமை வருவதற்கு முன்னால் எந்த பிள்ளை பிறக்கும் என்று. எப்போது? 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பதிவு செய்யும் பொழுதும், அதை பதிவு செய்வதற்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய இல்மில் தெரியும் இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்பதை. அல்லாஹ் அதை அறிந்திருந்தான், அல்லாஹ் அதை எழுதினான், அல்லாஹ் அதை நாடினான், அல்லாஹ் அதை படைத்தான். புரியலையா? யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி வ யா முஃபஹிம சுலைமான ஃபஹிம்னி. தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே, நபி தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தவனே, இல்மை கற்றுக் கொடு. சுலைமானுக்கு புரிய வைத்தவனை புரிய வை. அல் ஃபஹ்மு மினன் நிஅமத், மினன் நிஅமா. புரிதல் நிஅமா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். ஹிதாயத்திற்கு பிறகு ஒரு முஃமினுக்கு மிக முக்கியமான தேவை புரிதல். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சரியான புரிதல். இந்த புரிதலும் நேர்வழியும் ஒன்று சேர்ந்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரை அவனை யாரும் திசை மாற்ற முடியாது. நேர்வழி இருந்து புரிதல் இல்லை என்றால் இப்படித்தான் அவன் தடுமாறுவான். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், யா அல்லாஹ், தாவூதுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தாய், எனக்கு அந்த இல்மை கற்றுக் கொடு. சுலைமானுக்கு புரிய வைத்தாய் அந்த இல்மை, எனக்கு அதை புரிய வை. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கக்கூடிய அழகிய பிரார்த்தனைகளில்